2021லயும் நாங்க தான், 2025லயும் நாங்க தான் பாலையா வந்துட்டார்ல. தமிழ் சினிமால இருந்து இவங்கள தூக்கி தேவாரா 2ல போடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப வேணா இட்லி வேகாம இருக்கலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, இட்லியை சூப்பரா வேக வச்சிடறோம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்றாங்க போல. லாஸ்ட் இயர் தேவாரா அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். தேவாரா படம் 1 இயரை கம்ப்ளீட் பண்ணதுக்காக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துடைய 2ஆம் பாகம் டெஃபினட்டாக நாங்கள் எடுப்போம், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜூனியர் என்டிஆரும் அந்த ப்ரிப்பரேஷனில் இருக்காரு. ஈவன் கொரட்டால சிவாவுமே இந்த ஸ்கிரிப்டில் நிறைய மாடிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஏன்னா இன்னும் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கவே இல்லை. சரி, ஸ்கிரிப்டில் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், என்னப்பா ஜென்ரலாக அவங்க பண்ணுறதானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் பர்டிகுலராக இருக்கிற ஒருத்தருக்காக இவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, வேற யாரும் கிடையாது, நம்ம சிம்புக்காக தான். எஸ், இந்த தேவாரா 2 படத்துல சிம்பு ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ண போறாரு. முக்கியமான என்ன, வில்லனா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனா முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் நடந்ததுனால சிம்பு ஆன்போர்டானா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ எல்லாத்தையும் ஜூனியர் என்டிஆர்க்கே கொடுக்க முடியாது. அதனால கதையில டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்துல கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஈவன் எல்லாருமே ஃபீல் பண்ண மாதிரி தேவாரா 2 படத்துல ஜான்வி கபூருக்கு கேரக்டரே கொடுக்கலையப்பா. அவங்க வந்தாங்க, சுட்டு மணின்னு ஆடிட்டு போனாங்க, அவங்க வந்தாங்க ஆடிட்டு போனாங்க, இப்படியே தான் இருந்துச்சு. அவங்களுடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் சூப்பராக அழகாக போர்ட்ரே பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அதுக்குண்டான வேலைகளும் பார்த்துருக்காங்களா. ஆனால் இந்த தேவாரா 2 படத்தில் ஹீரோயினா ஜான்வி கபூர் மட்டும் இல்லை, இன்னொருத்தங்களையும் காஸ்ட் பண்ணுறாங்க. அது சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே அஃபிஷியல் அப்டேட் வரதுக்கு முன்னாடியே நமக்கு வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். லக்கி பாஸ்கர் படத்துக்கு அப்புறமா டிகியோடைய அடுத்த படம் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி பவனோடைய இயக்கத்தில் இந்த படம் பெருசாக பண்ணணும்ப்பா அப்படின்றதுக்காகவே இந்த படத்தை ரொம்ப அழகான ஒரு ரொமான்டிக் படமாக எடுக்கிறாங்க. ஆகாசம்லோ கேதாரா அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சு இந்த படத்துடைய வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. சாத்விகா தான் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறாங்க. இவங்க இல்லாமல் ருஹானி சர்மா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. முக்கியமான ரோல்னால் என்ன, செகண்ட் ஹீரோயினாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பரவாயில்ல, டிகியோட படத்தில் இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்றது ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் துல்கர் சல்மான் நடித்த நிறைய படங்கள் எல்லாமே ரொம்ப கமர்ஷியலாக ஃபைட்டு அடி தடியாக இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ஒரு அழகான ரொமான்டிக் படமாக கொடுப்போமே அப்படின்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட மணிரத்னம் அவர்களுடைய ஃபீல்டில் எப்படி நம்ம ஓ காதல் கண்மணி பார்த்தோம், அந்த மாதிரியான ஒரு படமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்படி ஒரு திரைப்படமாக இந்த ஆகாசம்லோ கேதாரா அப்படின்ற படம் இருக்குன்ற மாதிரியும் நம்புறாங்க. தனுஷோடைய 52வது திரைப்படம் அதான் இட்லி கடை அப்படின்ற படம். எப்பவுமே தனுஷோடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ரசிகர்கள் அலமோதுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த படத்துலையும் தனுஷோடைய ரசிகர்கள் அலமோதுனாங்க தான். ஆனால் ரசிகர்கள் மட்டும் பெருசாக இதை பொதுமக்களை ரீச் பண்ணலையோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த படம் ஒரு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய திரைப்படமாக உருவாகியிருக்கு. ஏன்னா அருண் விஜய்க்கு இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருந்தாங்க. அவரை நோக்கி தான் கதையே பயணமாகிட்டு இருக்கும். அதில் சப்போர்ட்டிங்காக தான் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஈவன் தோ இது தனுஷோடைய படமாக இருந்தாலும் எப்போவுமே ஒரே மாதிரியான ஃப்ளேவர் இல்லாமல் யூனிக்கான ஃப்ளேவர்ஸாக கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த படம் எடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த படத்துடைய முதல் நாள் வசூல் வெறும் 10 கோடி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே 10 crores ஓகே தானப்பா, இன்னும் நாட்கள் இருக்கேப்பா, வீக்கெண்ட்லாம் பெருசாக என்ஜாய் பண்ணுவாங்கள்ல அப்படின்லாம் சொன்னாலும் ஃபஸ்ட்டு டே இந்த படம் 10 கோடி அப்படின்றது இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தோம். ஆனால் 10 கோடியோடு நிற்குது. நிறைய இடங்களில் தியேட்டர்ஸ் ஃபில் ஆகாமே இருக்குது. என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா, படம் பார்த்த எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் பெருசாக நகராததுக்கு ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி தான் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. மேபி காந்தாரா 2 வந்ததுனால படம் இப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி தான் டேஸும் இருக்குது, லீவ்ஸும் இருக்குது. இப்போ ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆனாலும் தியேட்டரில் ஆடியன்ஸ் வரலையப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சோகம் இருக்க தான் செய்யுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த படம் ஒரு நல்ல வசூலில் வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். 2001 ரிலீஸ் ஆன தெலுங்கு படங்கள்லேயே அகாண்டா அப்படின்ற அந்த படம் மட்டுமே தான் வசூல் ரீதியாக ஒரு பெரிய சாதனை படைச்ச படமாக பார்க்கப்படுது. தெலுங்கு படங்கள்லேயே அதுதான் அதிகம் அந்த வருஷத்தில். ஸோ 2021 சீனோடைய இயக்கத்தில் அகாண்டா அப்படின்ற திரைப்படம் பாலையோடைய நடிப்பில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்துடைய 2ஆம் பாகம் எடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆயிருச்சு. ஆனால் அந்த படத்தை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமே இருந்துச்சு. அப்புறம் படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் போனாங்க. படத்துடைய ஸ்கெடியூல்லாம் முடிஞ்சு இப்போ படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் இருக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்க, எப்போ தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லைங்க, டிசம்பர் 5ஆம் தேதி இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்துடலாம். அதில் சந்தேகமே கிடையாது. பெரும்பாலும் பாலையா படங்கள் வந்து டேட்ஸ் மாறுறது அப்படின்றது ரொம்ப ரேராக தான் நடக்கும். அதனால் டிசம்பர் 5ஆம் தேதி இந்த படத்தை சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து இந்த 2025லையும் வசூல் வேட்டை ஆட போகிறது அகாண்டா தான் அப்படிலாம் நிறைய பேசிக்கிறாங்க. ஸோ அகாண்டாவுடைய 2ஆம் பாகத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.